அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகாரி எனும் நூலிலிருந்து ஜும்மா தொழுகை பற்றி இன்றைய தொகுப்பு. இருப்பவற்றில் அழகானதை அணிவது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், பள்ளியின் நுழைவாயிலில் பட்டாடை ஒன்றை விற்பனை செய்வதை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்த்தார்கள். அப்போது இறைத்தூதர் அவர்களே, இதை நீங்கள் விலைக்கு வாங்கி ஜும்மா நாளிலும் துவாக்குழு சந்திக்கும் போதும் அணிந்து கொள்ளலாமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். மறுமையில் இந்த பாக்கியம் மற்றவர்களின் ஆடையே இது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில பட்டாடைகள் வந்தன. அதில் ஓர் ஆடையை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தனர். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், பட்டாடை பற்றி வேறு விதமாக நீங்கள் கூறிவிட்டு அதை எனக்கு கொடுக்கின்றீர்களே என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் அணிவதற்காக இதை உமக்கு நான் தரவில்லை என்று கூறினார்கள். இந்த ஆடையை மக்காவில் இருந்த முஸ்ரிக்கான தம் சகோதரருக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வழங்கினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.